காரைக்கால் மாவட்டத்தில் அரசு மருத்துவரின் சொந்த கிளினிக்கில் பிறந்த குழந்தை உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் தினேஷ். இவரது மனைவி அபிநயா கருவுற்ற நிலையில் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பார்க்க சென்றார். அங்கிருந்த பெண் மருத்துவர் தன்னுடைய சொந்த கிளினிக்கில் பிரசவம் பார்த்துக் கொள்ளும்படி கூறிய நிலையில் அபிநயா அங்கு சேர்க்கப்பட்டார். ஆனால் பிரசவத்தின் போது சம்பந்தப்பட்ட பெண் டாக்டர் வராமல் பயிற்சி மருத்துவர்கள் பிரசவம் பார்த்துள்ளனர். இதனால் குழந்தை உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு மருத்துவர்கள் கிளினிக் நடத்தக்கூடாது எனவும் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்களோட கேள்வி என்னன்னா, அரசு மருத்துவமனை நம்பிக்கை இல்லாம தான் இந்த மருத்துவரை வீட்டில் காசு கொடுத்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொல்கிற இடத்துல நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம். இவ்வளவு செஞ்சு எல்லாம் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குன்னு பிறந்த குழந்தை 3 கிலோ வெயிட்டு, நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. தாயும் செய்யும், அதாவது நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவும் செஞ்ச இந்த மருத்துவர் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போடுங்கன்னு சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் வந்து பார்க்கல. அவங்க எதுக்கு இவங்க வந்து மருத்துவம் பார்க்கல, மகப்பேறு பார்க்க முடியலன்னா எதுக்கு இந்த மருத்துவமனைக்கு வர சொல்லணும்? காரைக்கால் மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும், அரசு மருத்துவமனை தரம் இல்லாமல் இருக்குது, தரங்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாங்கள் அந்த மருத்துவர் மேலே தான் நம்பிக்கை வச்சோம். அந்த இவ்வளோ சம்பவம் நடந்து காலையிலேருந்து நிற்கிறவங்க நாங்கள் அந்த பிள்ளை இறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மருத்துவர் இந்த பக்கம் வரவில்லை, உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி வரல, இந்த மருத்துவ கண்காணிப்பாளர் வரல, யாருமே வரலன்னா என்ன அர்த்தம்? இங்கே யார் கேட்கறது? இதை எங்கள் அக்கா தான் இவங்க அட்மிஷனில் இருந்தாங்க. காலைல வயிற்று வலின்னு வந்திருக்காங்க, காமிச்சிட்டு போயிட்டாங்க. திரும்ப வயிற்று வலின்னு அட்மிஷன் ஆகுறாங்க. ஒரு மூத்த டாக்டர் யாருமே வந்து இதை பார்க்கல. ட்ரைனிங் பண்ணுற டாக்டர் தான் இதை பார்த்ததாக சொல்கிறாங்க. 10 மணிக்கெல்லாம் குழந்தை இறந்துட்டு இப்போ சொல்கிறாங்க. போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லி போலீஸ்காரங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை வந்து ஹார்ட் பீட் தான் கம்மியாக இருக்குது, நாங்கள் ஐசியூவில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ச்சியாக இதை போல் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இதை போல் நடக்குது. ஏழை எளிய மக்கள் வந்து எங்கே வருவாங்க? அரசாங்க ஆஸ்பத்திரி தான் வருவாங்க. இதுவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அமைச்சர் அவங்க விட்டு குழந்தையாக இருந்தால் இன்றைக்கி இது வரைக்கும் எந்த ஒரு டாக்டரும் வந்து எங்கள்கிட்ட எந்த பதிலுமே கொடுக்கல. சென்னை திருவொற்றியூர் தெற்கு மாட வீதியில் மின்சார டிரான்ஸ்பார்மரில் பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது டிரான்ஸ்பார்மர் வெடித்து நெருப்புடன் எண்ணெய் படலங்கள் சிதறியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். உடனே காயமடைந்த நடராஜை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெப்பம் பொதுமக்களை வாட்டி வந்தது. இந்நிலையில் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.